ஹாய், வெல்கம் டு எஸ்வி ஃபேஷன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அளவு ப்ளவுஸ் வந்து எப்படி கட்டிங் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் எந்த மாதிரி உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன்றது புரியும். வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷத்தில் வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து நம்ம எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஸ்லீவ் பார்ட் கட் பண்ண போகிறேன், கை பக்கம். ஸோ அதுக்கு வந்து 4ஆக மடித்து போட்டிருக்கேன். அதாவது மடிப்பு பக்கம் வந்து நம்ம பக்கம் இருக்கணும். இந்த மாதிரி மடித்து போட்டு எனக்கு லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 8.5 இன்ச்சு வருது. ஸோ அதுக்கு வந்து நம்ம கீழே மடித்து தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சும் மேலே தையலுக்கு 1/2 இன்ச்சும் விட்டுட்டு 1 இன்ச்சு சேர்த்துக்கணும். 8.5 இன்ச்சுனா 9.5 இன்ச்சுக்கு வந்து நம்ம வந்து ஒரு மார்க்கிங் ஒன்று பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கோடு போட்டு எடுத்துக்கிறோம். ஸோ ஆப்போசிட் சைடு நம்ம எவ்வளோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு, கரெக்டாக 2.5 இன்ச்சுக்கு கீழே ஒரு கோடு வந்து போட்டுட்டு இந்த மாதிரி ஆம்கோல் அளவு வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம். எனக்கு வந்து ஆம்கோல் வந்து 8 இன்ச்சு வந்து, ஸோ 8ல் பாதி வந்து 4 இன்ச்சில் ஒரு மார்க்கிங் போட்டுட்டு, ஸோ அங்கேருந்து நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். நல்லா பாருங்கள், அப்போ தான் புரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இப்போ வந்து ஸ்லீவ் பார்ட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஸ்லீவ் பார்ட் வந்து கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பேக் பார்ட் கட் பண்ண போகிறோம். ஸோ துணி இந்த மாதிரி நம்ம நல்லா பிரித்து போட்டுக்கலாம். 2 பக்கமாக நம்ம வந்து போட்டுக்கலாம். மடிப்பு பக்கம் வந்து நம்ம பக்கம் இருக்கணும். அந்த மாதிரி போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து 2 இன்ச்சுக்கு வந்து ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்காக. நம்ம எல்லா ப்ளவுஸ்லையுமே வந்து 2 இன்ச்சு தான் மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து லைனிங் ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி மடித்து நம்ம ஏதாவது சுருக்கம் எதனா இருந்ததுன்னா அதெல்லாம் நேராக வச்சு இந்த மாதிரி போட்டுக்கலாம். கரெக்டாக எக்ஸாக்டாக என்னென்ன அளவு இருக்கோ அதே அளவில் நம்ம ஒரு மார்க்கிங் அப்படியே பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஷோல்ட்ரு, ஆம்கோல், இந்த மாதிரி வந்து நெக்கு இறக்கம் எல்லாமே வந்து நம்ம இப்படி மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ லென்த்து வந்து எனக்கு எவ்வளோ வந்திருக்கு பார்த்திங்கன்னா 13.5 இன்ச்சு வந்திருக்கு. நான் எப்போவுமே 1 இன்ச்சு சேர்த்து 14.5 இன்ச்சு தான் வெயிட் பண்ணேன். ஏன்னா நான் ஷோல்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சுக்கு நான் ஜாயின் பண்ணுறதுனால 14.5 இன்ச்சு. அப்புறம் நெக்கோட வித்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு வச்சுருக்கேன் நான். ஸோ ஷோல்டருக்கு வந்து 2 இன்ச்சும் இந்த மாதிரி ஒரு மார்க்கிங் போட்டு ஆம்கோல் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். ஆம்கோலுக்கு வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா லென்த் வந்து 5.5 இன்ச்சு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து 36 இன்ச்சு ப்ளவுஸுன்றதுனால நான் வந்து 5.5 இன்ச்சுக்கு வச்சுருக்கேன். மற்றபடி மார்க்கிங் எல்லாமே நம்மளுக்கு என்ன மெஷர்மெண்ட்டில் இருக்கோ அதே அளவு தான் நான் வந்து இதில் கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்றதை நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எங்கெங்கே தைக்க போகிறோமோ அங்கெல்லாம் வந்து அர்காட் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து பேக் பார்ட் வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பேக் பார்ட் இந்த துணிவில் போட்டு நான் வந்து ஒரு 1/4 இன்ச் எப்போவுமே எக்ஸஸாக விட்டு தான் நான் வந்து லைனிங் ப்ளவுஸு மெஷர்மெண்ட் எடுப்பேன். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு பேக் பார்ட் என்ன அளவுகளில் இருக்கோ அதே அளவு தான் நம்ம இப்போ வந்து மார்க் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதே அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு பேக் பார்ட் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட்டு வந்து குடஞ்சி எடுப்போம்ல, அதுக்கு மட்டும் நம்ம 1/4 இன்ச் வந்து இப்படி மார்க்கிங் பண்ணிக்க போகிறோம். ஸோ நெக்கோட லென்த் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு வந்து 6.5 இன்ச்சு இருக்குது. ஸோ அதை வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்க போகிறேன். மேலே வந்து தையலுக்கு 1/2 இன்ச்சு விட்டுட்டு தான் எப்போவுமே மார்க் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி 2.5 இன்ச்சில் ஒரு மார்க்கிங் ஒன்று பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம வந்து நெக்கு வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபுல் லென்த்து வந்து நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா 13.5 இன்ச்சு. அதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட்டு லென்த்து எவ்வளோ எடுக்கணும்னு கேட்டிருந்தீங்க. அது வந்து 13, அதாவது வந்து 13.5 இன்ச்சில் 1/2 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணிவிட்டு 13 இன்ச்சுக்கு வந்து நம்ம ஒரு கோடு ஒன்று போடணும். அங்கேருந்து வந்து நம்ம சைடில் வந்து 1.5 இன்ச்சுக்கு வந்து ஒரு மார்க்கிங் பண்ணி அங்கேருந்து தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், அந்த 1.5 இன்ச்சில் தான் நம்ம ஒரு கோடு போட்டிருக்கோம். இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் எதனா டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கேளுங்க. இதை வந்து நம்ம தையலுக்கு மடித்து தைப்போம் இல்லைங்களா, அதனால் வந்து நான் 1/4 இன்ச்சு விட்டுட்டு இதில் நான் கட் பண்ணுறேன். எப்போவுமே வந்து நான் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு வந்து கொஞ்சமாக நான் கட் பண்ணிட்டு தான் நான் வந்து தைப்பேன். இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பட்டி வந்து நான் மார்க்கிங்லாம் எதுவுமே கிடையாது, சும்மா ஓரலாக கட் பண்ணுறது தான். இந்த மாதிரி வந்து நான் கட் பண்ணி எடுத்துப்பேன்.
பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸில் ஒரு வந்து ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணுறோன்ட்டு. இதில் பெரிய மார்க்கிங்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிடுச்சு. வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.